எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது மட்டும் உண்மை. அது என் உயிருக்கே ஆபத்தா இருக்கலாம் இந்த மாதிரி நபர்களால. அவர் சொல்றாரு, அவரை நான் வந்து கொலை மிரட்டல் செய்தேன்னு. அதுக்கு ஒரு வீடியோ கட்டுறாரு. அது வீடியோ எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன மிரட்டின்னு இருக்கிறாங்க. அதான் அந்த வீடியோ. இப்ப என் வீட்டுல நீ வந்து பேசிட்டு என்ன மிரட்டின நான் அவர். அன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னார், தம்பி நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் பேசு. உன்னை கொலை மிரட்டல் பண்ணாருன்னா எங்க பண்ணாங்க அதை சொல்லு, அதை ப்ரூவ் பண்ணு. அதுக்கு எந்த ப்ரூஃப் இல்லை. ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வந்து இதெல்லாம் பேச மாட்டேன்றாரு, மேலும் மேலும் வந்து மீடியாவிலேயே பேசினுக்கிறாரு. உங்களோட உதவி இயக்குனர் அந்த ராஜ்குமார் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. குறிப்பா உங்கள்கிட்ட உதவி இயக்குனரா பணியிருந்து புரிவதற்கான ஊதியத்தை தரவில்லை குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நன்றி, இந்த மாதிரி சூழல நீங்க இதை கேட்டது. ஏன்னா இது நான் பதில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். என்னன்னா, அவர் வந்து என்கிட்ட 2018 என்கிட்ட வந்து உதவி இயக்குனராக வேலை செய்ததாக சொல்றாரு. இது சம்பந்தமா என் மீது வந்து வழக்கம் கொடுத்துருக்கிறாரு. அது நான் வந்து இது அவதூறுன்னு சொல்லி அவர் மீது வந்து வழக்கம் நடத்தின்னு இருக்கிறேன். அவர் மேல சைதாப்பேட்டில் ஒரு வழக்கு நடக்குது, ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு நடக்குது. ஏன் இவர் நீதிமன்றத்துக்கு வந்து இதெல்லாம் பேச மாட்டேன்றாரு, மேலும் மேலும் வந்து மீடியாவிலேயே பேசினுக்கிறாரு. இப்படியெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பேரை வந்து மேலும் மேலும் அவதூறுகளை ஏற்படுத்தி என்னை வந்து கெட்ட பேரை உருவாக்கணும்னு நினைக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் காவல்துறை அணுகுங்க, நீதிமன்றத்தை அணுகுங்க, அதில் வந்து விசாரணை நடக்கட்டும். 2018 என் படத்தில் அவர் ஒர்க் பண்ணதான் சொல்றார். நான் 2018 அப்புறம் வந்து மனுஷின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் இந்த கம்ப்ளைண்ட் வைக்கல. அதுக்கப்புறம் காலனின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதில் யாரும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கல. கற்பர் நகரத்துலேயும் வேறு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒர்க் வைக்கல. ஆனால் இவர் மட்டும் புதுசாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் கொடுக்கல, அப்புறம் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஏமாற்றிட்டாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுனாலும் சொல்லுங்கள், ஆனால் நிரூபிங்க, ஆதாரத்தோடு நிரூபிங்க. என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை செஞ்சாருன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது இல்லை. இப்போ ஏன்னா நீங்கள் சொல்லணும்ல, என்ன அன்னைக்கு வந்து பொன்னேரியில் ஏசி ஆஃபீஸில் உட்காந்து அது சம்மந்தமான விசாரணை நடந்தது. ஏசி ஆஃபீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன். 2018 என்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். ப்ரொடியூசர் பேர் தெரியல அவருக்கு. சரி, நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணீங்கன்னா, காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணாரு. சரி, அப்போ எத்தனை நாளாக ஒர்க் பண்ணீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, 27 நாள் ஒர்க் பண்ணேன், எனக்கு 4,80,000 சம்பளம் தர்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த படம் வந்து 9 நாள் ஷூட் போச்சு, அதுக்கப்புறம் நின்றுடுச்சு. அது படம் 9 நாள் ஷூட் போய் நின்றுடுச்சு. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, 27 நாள் ஒர்க். சரி, எந்தெந்த லொக்கேஷன்லாம் நம்ம ஷூட் பண்ண சொல்லுங்க அப்படின்றேன். தெரியல, யார் மேனேஜர் தெரியல, யார் அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ண தெரியல. ஏன்னா என் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸுக்கு தெரியும். அந்த அறம் படத்துல இருந்து என் கூட எல்லாரும் ஒர்க் பண்றாங்க.